இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் வந்து சிபிஐ என்கொயரிக்கு வந்து டெல்லி வரைக்கும் போயிருக்காரு. சிபிஐ என்கொயரியில் நமக்கு வந்த தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் நான் 41 டெட் பாடியை கொடுக்குறேன், ஓகேங்களா, நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காட்டுங்கிறாங்க. If it has been a creator tampered அப்படின்னா who will be a begin bars, who can get convicted, who can be on whose name charge sheet can be filed, it's only Senthil Balaji. அலிகேஷன்ஸ் என்ன அலிகேஷன்ஸ் நீங்கள் விஜய்கிட்ட வச்சிங்கனாலுமே விஜய்கிட்ட என்ன அலிகேஷன்ஸ் வைப்பீங்க? வை யூ கேம் பை 7 o'clock, பர்மிஷன் இஸ் பை 3 to 10, ஐ எம் ஆன் டைம். மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. திஸ் ஹாஸ் பீன், என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்டாம்பேட் இஸ் கிரியேட்டட் பை டிஎம்கே அண்ட் டி. இந்த ஆம்புலன்ஸ் யார் வீட்டுக்குப்பா போச்சு, யார் புக் பண்ணலாம்? அந்த ஆம்புலன்ஸ் வந்து அதுவும் விஜய் மேலேருந்து கேட்குறாப்புல. ஆமாம், பிரதர் போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. வழி விடுங்க, நீங்க போயிடுறீங்களா, போறதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு he is able to organize that. கதை கட்டுறது வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சினிமா நிறைய பேர் வந்து இப்ப எப்படி கூகுள் டாக்டர், கூகுள் அட்வொகேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா இப்ப கூகுள் சிபிஐ ஆபீசர்ஸ்னு இந்த கேஸ்ல. இதுக்கு மேல ஒரு 3 member கமிட்டி இருக்கு. இதுக்கு மேல வந்து they have to give the monthly report to the Supreme Court. Judges started throwing the questions. இப்படி ஆர்டர் போட்டீங்க, ஓகே, பிரேயரே இப்படி கிடையாது. ஆமா, ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து ஒரு சஸ்பீஷியஸ்ல வந்துருச்சு. Probably that is they will be calling so and so, why when you got the news, how you flew from Dubai to திருச்சி and how you attended, why you went back immediately. 41 பேர் செத்துருக்கும் போது டெபுட்டி சிஎம் உடனே உல்லாச பயணத்துக்கு திரும்ப போயிட்டாரு. நடிகர் தங்கம், ஆஸ்கர் வின்னிங் அவார்ட்ஸ், இவங்கன்னா எப்படி வந்தாங்க? அடுத்து அன்பில் மகேஷ் நீங்க ஏதுக்கு அழுதீங்கன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட முன்னாள் அமைச்சரை கூப்பிடுவாங்க, அவரை கூப்பிட்டு அவரை அங்கேயே வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் அங்க பொங்கல். ஆமா. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் வந்து சிபிஐ என்கொயரிக்கு வந்து டெல்லி வரைக்கும் போயிருக்காரு. நிறைய மீடியாக்கள் வந்து பல விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ தாட் வி கேன் டீகோட் இட் டுகெதர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிபிஐக்கு வந்து விஜய் வந்து செல்றாரு இல்லையா, டெல்லி வரைக்கும் போறாரு. அண்ட் ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப காமனாக வருது என்னன்னா, எதுக்கு வந்து டெல்லி வரைக்கும் அவர் போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா வந்து சிபிஐயோட ஜூரிஸ்டிக்ஷன் சென்னையில் கூட இருக்குது இல்லையா, ஏன் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து போகல, ஏன் சென்னை ஆஃபீஸ்க்கு போகல, ஏன் டெல்லிக்கு போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க மீடியாவில். இதுக்கான ஆன்சர் என்ன சார்? ஆக்சுவலாக வந்து சிபிஐ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறோன்னா இட் ஹஸ் டு பி டன் கரூர் அண்ட் அங்கே எங்கே சிபிஐ கோர்ட் இருக்கோ இல்லைன்னா மதுரை பெஞ்ச் இருக்கோ மதுரை பெஞ்சில் தான் பண்ணணும். பட் என்கொயரி வந்து பார்த்தீங்கன்னா தே ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் என்கொயரி டிவிஷன்ஸ். சிபிஐயில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் பிஎஸ்எஃப்எஸ்னா இருக்குது, அந்த மாதிரி டிவிஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஆஃபீஸ் கிடையாது. ஓகே, above than 15 crores of fraud which are scam which has happened na பெங்களூரு, பாம்பே, கொல்கத்தா கூட கிடையாது, டெல்லி, அப்புறம் இன்னொரு பிளேஸில் இருக்குது, 4 பிளேஸில் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க என்கொயரி ஆஃபீஸ் வந்து ஒரு கேஸ்க்கு எங்கே செட் பண்ணுறாங்களோ அங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ there is no difference that is case will be happening in will not happen in Delhi, but inquiry will happen in the respective office, so they will be maintaining the files and all those things. அதனால அவருக்கு வந்து சம்மன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, விஜய்க்கு வந்து சம்மன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அவர் போயிருக்காரு. இட் இஸ் a normal procedure and he has not been called as an accused or something like that. For every witness also will be called for the inquiry. என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்ல, நீங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க எப்படி நீங்க பண்ண முடியும்? Plus again with regard to this, as you told that why Delhi and all those things, it is just an office over there in Delhi. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா this committee, இந்த சிபிஐ என்கொயரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா this has constituted after the Supreme Court orderல தான் வந்து பார்த்தீங்கன்னா this has been constituted and this has been headed and it has to be reported to the 3-member committee. The 3-member committeeல வந்து பார்த்தீங்கன்னா there are justices there and 2 IAS officers is there. ஓகேங்களா, and they have to give the monthly report to the Supreme Court. This is the easy access because Supreme Court is there in Delhi and this 3-member committee is sitting in Delhi and in the communication it will be very easy for them அப்படின்றதுக்காக தான் வந்து to submit their reports
Even CBI has to submit the reports. CBI is not an autonomous body now. They have to give the reports to the 3-member committee. And 3-member committee, in turn, they have to give the reports to the Supreme Court. For the monthly review basis, the போட்ட சொல்லிருக்காங்க. So, in normally, the CBI will be in the hands of union government and number police will be in the hands of state government. But this case is a very peculiar case. Okay. Here, CBI doesn't have a direct, that is, they will be doing the inquiry, all these things, there will be all those things. But why they did so, what has happened, what is the outcome, என்ன ஆச்சு, விஜய்கிட்ட கூப்பிட்டு நீ கேட்கணும்ல, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, இப்போ 3 o'clock கரெக்டாக நீங்கள் வந்தீங்களா, ஓகேங்களா, எப்படி வந்தீங்க, உங்களுக்கு க்ரௌடு எங்கேருந்து உங்களுக்கு மொபிலைஸ் ஆச்சு, எத்தனை பேரை ஃபாலோ பண்ணாங்க, இந்த they have to make some dots, fill the dots. அதாவது they have to say that is from Vijay, from morning இங்கே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு மெட்ராஸ்லேருந்து எடுத்து திருச்சி போயிட்டு, திருச்சியிலேருந்து அங்கேருந்து நாமக்கல் போயிட்டு, அங்கேருந்து அவர் கொண்டு வந்து கரூருக்கு வரும்போது அது எல்லாம் வாங்கி திரும்பவும் அவர் வந்து ஏர்போர்ட் போய் திரும்ப வீடு வந்து சேர்ந்த வரைக்கும் அவர் என்ன பேசினாருங்கிறது they will be recording from his side. Actually, இப்போ சிபிஐல வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி திங்ஸ் தட் இஸ் விட்னஸ் எவ்ரிபடி வில் பி கால்ட் ஃபார் இட்ஸ் கால்ட் அஸ் the சம்மன்ன்ற ஒரு வார்த்தை வந்து இட் மே பி சவுண்ட் டிஃப்ரெண்ட் டு யூ அண்ட் மீ, பட் இட் இஸ் a நார்மல் ப்ரொசீஜர் which has been followed in ஸோ அது பயம் தரக்கூடிய ஒரு வார்த்தை இல்லை சம்மன்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லை இப்போ சம்மன் கொடுத்தாங்கன்னா நாங்களும் போய் அப்பியர் ஆகிறோம்ல, ஓகேங்களா. ஸோ இப்போ சம்மன் இப்போ வந்து இஃப் ஐம் ஹேண்ட்லிங் திஸ் கேஸ் அண்ட் இஃப் they giving a summon to me as an advocateனா அதுனா நிறைய ரூலிங் இருக்குது. they cannot summon me as an advocate because I have conflict interest with my client, so they cannot question me. உனக்கு உண்மையை சொல்லுன்னு என்னை கூப்பிட்டு கேட்க முடியாது. But if I feel that I've been involved in that incident, not as an advocate but as a friend or somebody அப்படின்னு கேட்டிங்கன்னா they can always summon me also. ஓகேங்களா, இப்போ நான் விஜய் கூட நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், they can summon me. Okay, if I'm appearing for Vijay, they cannot summon me. அந்த மாதிரி சம்மனிங்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ எவ்ரி விட்னஸ் வில் பி கால்டு ஃபார் த என்கொயரி. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அது எப்படி யார் விஜய் தானே சொல்ல முடியும்? nobody can be a power of attorney for him. அவருக்கு பதிலாக வந்து கட்சிக்காரங்க போய் பேச முடியாது. ஸோ he has to give a statement, he has to record a statement. சார்ட்டர்ட் ஃப்ளைட் ஏன் லேட் ஆச்சு, ஓகேங்களா, ப்ராப்ளி எடுக்கும் போது பைலட் லேட் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு போர்டிங் டைம் இதாக இருக்கலாம், லேண்டிங் பர்மிஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து அவங்க கேட்டு நெக்ஸ்ட் அவர் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் ஹேப்பன், அங்கே ஏன் கமோஷன் எப்படி வந்துச்சு, ஓகேங்களா, யார் செருப்பு தூக்கி அடித்தா. ஏன்னா இன்றைக்கி 41 பேர் வந்து விஜயை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அதாவது பிள்ளைகளை இறந்த பெற்றோர்கள் வந்து இழந்தவங்களை வந்து நேராக வந்து பார்த்துட்டு விஜயோட ஆறுதலை பெற்றுட்டு அவங்க போகிறாங்க. அந்த அளவுக்கு தே ஹேவ் பீன் இன் nobody has, none of the victims has questioned the விஜய். ஆமாம், ஓகேங்களா. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாம்பேடு, இந்த ஸ்டாம்பேடுன்னு நீங்கள் எடுத்திங்கனாவே டு மை நாலேஜ், ஓகே, நானும் எல்லா கேஸ் லாஸ் எல்லாத்தையும் அவங்க தேடி பார்த்துட்டேன். தேர் இஸ் நோ கிரிமினல் லைபிலிட்டி அண்ட் நோபடி ஹாஸ் பீன் கன்விக்டட் ஃபார் த ஸ்டாம்பேட் டில் டேட் ஆஃப் 75 years ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, யாருமே இன்ன வரைக்கும் கன்விக்டே ஆகலை. ஏன்னா ஸ்டாம்பேடுன்னு ஒன்று எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் ஷுட் பி தட் இஸ் ரெவென்யூ அத்தாரிட்டிஸ். ஐ மீன் ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் IAS ஆஃபீஸர்ஸ். And next comes this police. Police is equally. Then the organizer. Okay, this is three people, department has to work together to give this thing. அப்படிங்கும்போது ஸ்டாம்பேடில் வந்து இன்ன வரைக்கும் 75 வருஷமா யாரையுமே வந்து கன்விக்ட் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ ஒன்று எடுத்தீங்கன்னா 1952 ஓகேங்களா, கும்பமேளான்னு ஒன்று நடக்கும் தெரியுங்களா, அலகாபாத்ல. You know how many people have been dead? ஐ மீன் இந்த வருஷம் நடந்தது கூட வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. 1952 எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுங்களா? 800 பேர் இறந்தாங்க. when our population itself is only 30 crores, ஓகேங்களா, 800 பேர் வந்து இறந்தாங்க. இப்போ நடந்த கும்பமேளால 200லேருந்து 300 பேர் இறந்துருக்காங்க. கும்பமேளாவே நடத்த மாட்டாங்களா? கும்பமேளா நடத்தலைன்னா இது என்ன ஆகும்? That is, Kumbh Mela has been, how it has been described in கேட்டிங்கன்னா, from the moon, if you can see it in the naked eye-ங்கிறாங்க. Okay. The Kumbh Mela crowd வந்து you can see it in the naked eye. That much it is visible அப்படின்னா. அலகாபாத் ஹைகோர்ட் வந்து எல்லா வாட்டியும் SOP போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ 200 பேர் தான் சாவுறாங்க அப்படின்றத ஒரு அச்சீவ்மெண்ட்டா? ஸோ இல்லை, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி ஒன்று மாறும்.
ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நோய்கள் வந்து சில பேர் இறப்பாங்க. ஸோ அடுத்த வாட்டி வந்து இந்த நோய்களுக்குனா இந்த கெமிக்கல் போடுங்க, இந்த பாத்வே கொடுங்க, இந்த என்ட்ரி கொடுங்க, இந்த எக்ஸிட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் இன்டர்ஃபை ஆகி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஸ்டாம்பேடுன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா there is no criminal liability till date. இந்த கேஸில் what they suspect is only செந்தில் பாலாஜி. I am very clear. ஓகேங்களா? செந்தில் பாலாஜி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சாப்ல 10 ரூபாய்க்கு பாட்டிலு, அப்போ பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்ட ஆரம்பிச்ச பிறகுதான் இவ்வளோ, அதாவது பிள்ளைகளை இழந்த தாய் தந்தையர், ஓகேங்களா, பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து விஜய் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. தண்ணி கிடைக்காததுக்கு செருப்பு எடுத்து அடிச்சிருப்பாங்களா? கண்டிப்பா இல்லை. ஓகேங்களா? தண்ணி கிடைக்காததுக்காக விஜயோட ரசிகர்கள் தற்கூரி கூட்டம் தான் செருப்பத்தை அடிச்சானு. திஸ் டசன்ட் ஹாவ் எனி லாஜிக். 1-2 செருப்பு கிடையாது. ஓகேங்களா? அங்கே எரியப்பட்ட செருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேம் இந்த சேம் சைஸு. ஓகேங்களா? அந்த வெள்ளை கலர் அந்த ஃப்ளோட்டர் மாதிரி இருக்க ஒரு செருப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவிஸ்லாம் அவங்க எடுக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாருமே வந்து ஆஜராகிறாங்க. ஓகேங்களா? ஃபார் இன்ஃபர்மேஷன் வந்து மாசு உடனே போயிட்டாரு, சிஎம் உடனே போயிட்டாரு, அன்பில் மகேஷ் உடனே போயிட்டாரு, துபாயோட உல்லாச பயணத்தை விட்டு யூஎஸ் வந்துட்டாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இட் இஸ் ஆல் ஹஸ் பீன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மேப்டாக இருக்குது. இப்போயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சிபிஐ என்கொயரியில் நமக்கு வந்த தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் நான் 41 டெட் பாடியை கொடுக்குறேன். ஓகேங்களா? நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி காட்டுங்கிறாங்க. ஆமாம், 2 பெஞ்சு தான் இருக்குது. ஹேவிங் பை 2 பெஞ்ச் ஹவ் யூ தட் இஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான டாக்டர்ஸே ரொம்ப லிமிட்டட். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ்னால் எங்கே ரைஸ் ஆகுது? ஓகேங்களா? இதை எங்கே ரீடைரக்ட் ஆகுது? இஃப் இட் ஹாஸ் பீன் எ கிரியேட்டட் ஸ்டாம்பேட் அப்படின்னா who will be a begin bars, who can get convicted, who can be on whose name charge sheet can be filed? It's only Senthil Balaji and the DMK team. புரிஞ்சுங்களா? ஸோ எஃப்ஐஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்த உடனே they will be filing all those things. அதில் வந்து செக்ரட்டரி புசி ஆனந்த், நிர்மல் குமார் எல்லாத்தையும் வச்சு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பட் எஃப்ஐஆர் இஸ் நாட் அ ஃபைனல் ஒன். சார்ஜ் ஷீட் இஸ் த ஃபைனல் ஒன். அதுவும் இல்லாமல் சிபிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா they will be in டீட்டெயில்டாக வந்து விசாரிப்பாங்க. ஓகே, ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் 2 செஷன்ஸ்க்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க இல்லையா? 2 நாளைக்கு வந்து இந்த விசாரணை நடக்குது. ப்ராப்ளி தட் இஸ் அக்கார்டிங் டு தம். அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க, சரி ப்ராப்ளி தட் இஸ் தே ஹாவ் டு ரிப்போர்ட் டு தேர் ஹையர் அத்தாரிட்டி. இப்போ நாங்கள் பார்க்குற சிபிஐ கேசஸ்னா இட் வில் பி மோர் ஆஃப் சென்சிட்டிவ் மேட்டர்ஸ். ஓகேங்களா? எங்கள் கிளைண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏவை வந்து எழுத சொல்லுவாங்க. ஸ்மால் லெட்டர் ஏவே வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதணும், ஸ்மால் லெட்டர் பி எழுதணும், ஸ்மால் லெட்டர் சி எழுதணும், கேபிட்டல் லெட்டர் ஏன்னா சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க, பர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் 1 2 3 எழுதணும். அவங்க சிக்னேச்சர் மைன்யூட்டா அவ்வளோ, அதாவது அவங்களோட இதை வந்து இப்போ அந்த மாதிரி விஷயத்துல வந்து இது இன்வால்வ் இல்லாதனால நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. எவ்ரிபடி அட்மிட்டட் தட் ஐ கேவ் த பர்மிஷன். அந்த மாவட்ட செயலாளர் வந்து நான் தான் பர்மிஷன் லெட்டர் கொடுத்தேன். அந்த மாதிரி இருக்கனால இந்த மாதிரி மைன்யூட் திங்ஸ்னால் இதில் விசாரிக்க மாட்டாங்க. இதில் வந்து என்ன நடந்துச்சு, டாட்டிங் த பாயிண்ட்ஸு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து ஃபுல்லாகவே அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும். அவர்கிட்ட இருந்தால் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும். இப்போ யூ அண்ட் மீ கேனாட். இப்போ வந்து அலிகேஷன்ஸ் என்ன அலிகேஷன்ஸ் நீங்கள் விஜய்கிட்ட வச்சிங்கனாலுமே விஜய்கிட்ட என்ன அலிகேஷன்ஸ் வைப்பீங்க? வை யூ கேம் பை 7 o'clock, பர்மிஷன் இஸ் பை 3 to 10, ஐ எம் ஆன் டைம். ஓகேங்களா? வை யூ ட்வீட்டட் தட் இஸ் வை ஆர் வை ஆஸ்க் பீப்புள் டு கம். ஓகேங்களா? 3 மணிக்கு வராருன்னா வந்து 12 மணிக்கு தாங்க பேனர் கட்டுவாங்க, 12 மணிக்கு தாங்க ஸ்பீக்கர் வைப்பாங்க. ஓகேங்களா? அது அவங்க இதில் வந்து இப்போ ஃபர்கெட் ஆல் திஸ் திங்ஸ், தே ஸ்பீக் அபவுட் ட்வீட்டர் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஓகேங்க. இன்னைக்கு நீங்கள் ஃபோனை பார்ப்பீங்களா, ட்வீட்டை பார்ப்பீங்களா? இன்னைக்கு விஜய் ஏறுறதுலேருந்து, ஃபார் த இன்ஃபர்மேஷன், விஜய் ஏறினதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் விஜய் ஏறிட்டார் லைவாக போகுது. நோ சேனல்ஸ் கவர் அப் எனி அதர் திங். லைவா வந்து விஜய் வந்து ஏறிட்டாரு, கார்ல ஏறிட்டாரு, எல்லாமே வந்து ஏர்போர்ட்ல அங்க முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இங்க ஏர்போர்ட்ல இறங்கிட்டாரு, நாமக்கலுக்கு போயிட்டு இருக்காரு, நாமக்கலுக்கு பின்னாடி இவ்வளவு திறந்துறாங்க. ஸோ வை ஐ ஷுட் இது பார்த்துட்டு அந்த மக்கள் வந்து எதுக்காக வந்து அங்கே நிற்கணும்? எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வர வைக்கிறீங்க. அதை பார்க்குற மக்களுக்கு தெரியாதா? ஆமாம், எவ்ரிபடி ஹேஸ் அ நவ் ஃபோன் இன் தேர் ஹேண்ட்ல, ஆண்ட்ராய்டு எல்லாம் வருது. இப்போ நான் ட்வீட்டை நான் படிப்பேன், நான் எனக்கு எக்ஸே அந்த ட்வீட்ல கூட சார் அவங்க வந்து
அந்த மாவட்டத்துல பொறுப்புல இருக்கிறவங்கள அதுதான் நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன், லீவிங் ஆல் திஸ் திங்ஸ். மக்கள் வந்து வில் தட் இஸ், இப்போ நீங்க வந்து பிரிண்ட் மீடியாவோட இன்னைக்கு நம்ம பேசுறத கேட்பாங்களா, நம்ம எதையாச்சும் எழுதி வச்சோம்னா அதை எடுத்து படிப்பாங்களா? பேசுறதா கேட்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் பீப்புள் டு என்ன இன்ஃபர்மேஷன் நீங்க கார் ஓட்டும் போது நீங்க ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணிட்டு you can just they can watch our video and go, they can just hear to it. ஆமா, ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது எங்க விஜய் இருக்காருங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு வந்து இட் இஸ் வெரி வெரி கிளியர். இட்ஸ் நாட் ஒன்லி ஒன் சேனல். ஐ திங்க் நீங்க எந்த சேனல் எடுத்தீங்கனாலும் சரி, நானே சமயத்துல எல்லா சேனலும் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் தே கவர் தட் டு. இந்த அது இப்போ எல்லாமே டிஜிட்டல் மீடியாவில் வர எல்லா சேனலும் வந்திருக்கனால எல்லா சேனலுமே அவர் இங்கே தான் இருக்காரு, இங்கே தான் வருவார் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக வந்து தெரியும். திருச்சியிலேருந்து கரூருக்கு எவ்வளோ டைம் ஆகும், கரூர்லேருந்து நாமக்கலுக்கு என்ன டைம் ஆகும், இதெல்லாம் ஏன்னா பேசிக்காக என் ஊர் திருச்சி. ஓகேங்களா? வி ஆர் இந்த சென்டர் ஆஃப் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பஸ்ஸு பிடிச்சி வந்தாவே இவ்வளோ நேரம் ஆகும், இது பிடிச்சி வந்தால் எவ்வளோ நேரம் ஆகும். அப்படிங்கும்போது மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. திஸ் ஹாஸ் பீன், என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்டாம்பேட் இஸ் கிரியேட்டட் பை டிஎம்கே அண்ட் டீம். எஸ்பெஷலி செந்தில் பாலாஜி இஸ் த பர்சன் பிகைன் திஸ். அந்த விசாரணை கோணத்தில் தான் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விங்களுக்கு இந்த டாக்டர்ஸ் கூட பதில் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் இந்த டாக்டர்ஸ்னால் கூப்பிடுவாங்க who has signed it. நான் சொன்னது I want to ask about that. நீங்க இப்ப இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி நீங்க just ஒரு few minutes முன்னாடி பேசுனீங்க. நான் வந்து இப்போ 4 மணிக்குள்ளாரே அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டதா வந்து தகவல் வந்திருக்கு இல்லையா? அண்ட் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து has raised suspicion about this. இதுல வந்து any destruction of evidence இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா. நான் வந்து போஸ்ட்மார்ட்டத்தை வந்து பண்ணி உடனே எரிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அந்த ஆர்கன்ஸ்லாம் எடுத்து ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஆயிடுச்சுன்னா கூட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சார் ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்குனா நாங்கள் போவோம். ஓகேங்களா? நாங்கள் காடா துணி வந்து நம்ம தான் வாங்கி தரணும். ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வாங்கம்பாங்க, 10 ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. ஹார்லிக்ஸ் பாட்டில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்கனை எடுத்து போடுறதுக்கு. ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் அது வந்து தே வில் டெஸ்ட் அண்ட் தே வில் டூ இட். ஓகேங்களா? இது ஜென்ரலாக ஒரு ஆக்சிடென்ட்னு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்ம ஜென்ரலாக சொல்கிறது. இப்போ ஒருத்தர் ஜெயிலுக்கு போகிறாருன்னா லுங்கி எடுத்து கொடுங்க, சோப்பு சீப்புனா வாங்கி கொடுங்க, பேஸ்ட்னா வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதை மாதிரி போஸ்ட்மார்ட்டத்துக்கு நாங்கள் போகும்போது என்ன பண்ணுவோம், ஏன்னா கிளைண்ட்டுக்கு தெரியாது அவங்க வீட்டில் நடந்திருக்க முதல் இழப்பாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், காடா துணி ஒன்று வாங்குப்பா, 10 ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிப்பா. ஏன்னா இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுனா பண்ணி வச்சுருக்காங்களா, இதுனா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்களா, இதுவே வந்து இட்ஸ் அ கிரீவியஸ் டவுட். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சஸ்பிஷன். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ரைஸ்ட் திஸ். CBI has given the report and Supreme Court was shocked by this report. How you can able to do this? நானும் அதே ஒன்று சொல்கிறாங்க, 41 பேரை நீ வச்சு எப்படி நீ பண்ண முடியும்? ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க டாக்டர்ஸை வச்சு நாங்கள் பண்ணோன்றாங்க. இதுக்கு டாக்டர்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ அஸ் அ ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் தே ஆர் டன் இட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஸ்டேட் ஹேஸ் சம் ஆக்சசிபிலிட்டி டூ இட் இன் த நைட் ஆல்சோ. எல்லாருமே வந்து டெட் பாடியை கூட நாங்கள் செத்தவன் யாருன்னே தெரியல. ஃபஸ்ட்டு செத்தவனே யாருன்னு தெரியல. அப்படிங்கும்போது இதில் வந்து மிதிப்பட்டு செத்தாங்களா இல்லைன்னா மூச்சடிச்சு செத்தாங்களா, அந்த மாதிரி கிளியர் ரிப்போர்ட்ஸ் நமக்கு இன்னும் வரைக்கும் வரவே இல்லையே. இப்போ 41 பேர் செத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்டாம்பேடில் நான் என்ன இருக்கும், நான் கீழே விழுவுறேன், என் மேலே 4 பேர் ஏறி மிதிக்கிறான், இந்த நெஞ்சொலும்பு உடஞ்சி நான் சாவலாம். ஓகேங்களா? சுற்றி ஆளுங்க இருக்கலாம். ஐ கேன் பி ஆஸ்மா பேஷண்ட். ஆனால் அதனால் அந்த வாசனை வர முடியாமல் சாவலாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஓகேங்களா இட் கேன் பி ஈஸிலி கிரியேட்டட். பாம்புன்னு கத்தினா போதும், ஒரு சைடு ஒருத்தன் அடித்தானா போதும். ஓகேங்களா? ஒரு சைடு ஒருத்தன் அடித்தானா போதும், பாம்புன்னு கத்தினா போதும். இதில் வந்து ஆம்புலன்ஸ் யார் வந்தா, ஆம்புலன்ஸ் டிரைவர் யார், எதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு, யாரை கொண்டு போய் சேர்த்தாங்க, யார் கால் கொடுத்தாங்க இந்த ஆம்புலன்ஸ்க்கு, இந்த ஆம்புலன்ஸ் வர்றதுனால இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகுது. யூ வில் பி புஷிங் இல்லை. இப்போ வந்து கோயில்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது கேட்டாக போடுறாங்க, ஒரு தள்ளு வந்து இன்னொரு தள்ளை வந்து அமைக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுவாங்க இது திருப்பதியிலனா வந்து கேட்டு போட்டுருவாங்க, இந்த கேட்லேருந்து அந்த கேட்டு போவோம், நெக்ஸ்ட் அந்த கேட்லேருந்து இன்னொரு கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டாக பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாம்பேட் வந்து கிராம்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ அப்படிங்கும் போது யார் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரு, அந்த ஆம்புலன்ஸ் வந்தனால தான் வந்து பெருசாச்சா,
ஏன் இந்த மாதிரி நெருக்கமாச்சு, ஓகேங்களா, அதோட ரிப்போர்ட் வந்துச்சா, எல்லாமே சஸ்பீஷியஸாக இருக்குல்ல, எல்லாமே சஸ்பீஷியஸாக இருக்குது. இந்த ஸ்டாம்பேடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கிரியேட்டட் ஒன். இந்த இன்னும் சொல்ல போனால் சில பேர்னா வந்து விஜயோட பஸ்ஸே தள்ளி விட பார்த்தாங்க அப்படின்றாங்க. பட் அதுக்குன்னா நமக்கு முகார்த்தம் இல்லை. பட் யூனோ ஹியர் சே பட் வி ஆர் கெட்டிங் தோஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் நானே கேட்குறேன், ஐ டவுட். புரிஞ்சுங்களா? இந்த ஆம்புலன்ஸ் யார் வீட்டுக்குப்பா போச்சு, யார் புக் பண்ணா அந்த ஆம்புலன்ஸ் வந்து? அதுவும் விஜய் மேலேருந்து கேட்குறாப்புல, ஆமாம் பிரதர் போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. வழி விடுங்க, நீங்க போயிடுறீங்களா, போறதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு he is able to organize that. ஓகேங்களா? who is that? இதுக்குன்னா ஒன்றுமே ரீசன்ஸ் இல்லையே. இந்த செருப்பு எறியப்பட்ட மக்கள் வந்து எல்லாமே வந்து விஜயோட கட்சிங்கிறாங்க. அவங்க யார் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? சிசிடிவி கேமரானா எடுத்திருக்கீங்களா? இந்த சிசிடிவி கேமரா எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துருச்சு. இதை எல்லாமே வந்து சிபிஐக்கு அவங்க ப்ராப்பராக ஒப்படைச்சிருக்காங்களா இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வாகனத்திலே இருந்த கேமராஸை வந்து எடுத்தாங்களா எடுக்கலையான்றது எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் டு விஜய் டீம். ஓகேங்களா? ஸோ நான் பேசுகிறதுனா சிபிஐயில் நடக்கிற நடைமுறைகளை மட்டும் நான் பேசுகிறேன். ஸோ இதில்னா நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படிங்கன்னா உண்மை வரும். இந்த கேமராலேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க இன்ஃபர்மேஷன், இந்த கேமராலேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க, த்ரோ பண்ண பர்சன் யார், விஜயோட ரசிகர் யாராச்சும் விஜய் மேலே செருப்படுத்துவாங்களா? கண்டிப்பா இல்லை. ஒரு 20 வயசு பையன் தண்ணி குடிக்க முடியாமல் நிற்கிறானே வச்சுக்கலாம், அதுக்காக செருப்படுத்து அடிச்சிருவாங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் நாட் பீப்புள் ஹூ கோன் ஜாயின் விஜய் அலோன். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அந்த பசங்கன்னா வந்து என்னவோ பண்ணுறாங்க. எப்பா எனக்கு உன் போஸ்டிங் வேணாம், ஒன்றும் வேணாம், நீ ஜெயிக்கிற. ஓகேங்களா? அந்த மனசு இருக்கு பாருங்க, அந்த மனசு தான் இது விஜய் பின்னாடி இருக்குது. இவங்க பண்ற எல்லா விஷயமே விஜய்க்கு பாசிட்டிவாக மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நத்திங் டு வரி அபவுட் திஸ் சிபிஐ என்கொயரி. திஸ் ஹாஸ் பீன் guarded by 3-member committee, that is justice is there and 2 IAS officer is there. They will be reporting to that and in turn they will be reporting to the Supreme Court. ஸோ இவ்வளோ நமக்கு ஜுடிஷியரி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஓகேங்களா, there cannot be any political game upon it. நான் இதுவே சொன்னேன், இந்த ஜனநாயகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி, அது அவங்க மேலே கண்ட்ரோல் இருக்கு. ஓகேங்களா? இப்ப சிபிஐக்கு ஜெனரலா கண்ட்ரோல் இருந்திருக்கும், இந்த கேஸ்ல கிடையாது. இந்த கேஸ்ல கிடையாது. ஜனநாயகத்துல வந்து அதான் நான் சொன்னேன், நான் வந்து சிபிஎஃப்சியில் சேர்பர்சனோ மெம்பர்ஸோ இட்ஸ் ஆல் அப்பாயிண்டட் பை ஹூம், பிஜேபி லெட் கவர்மெண்ட். ஸோ தே வில் பி ஃபேவரபிள் டு ஹிம். அவ்வளோ என்ன அவங்களுக்கு அவசரம்னு தெரியல. ஆர்டர் போட்ட உடனே மத்தியானமே உடனே மென்ஷன் பண்ணி 2:15 கேஸ் எடுத்துகிட்டு வந்து 3:30 கேஸ் நடத்துகிறாங்க. தட் டு அசிஸ்டன்ட் சாலிசிட்டர் ஜெனரல் வந்து நடத்துகிற கேஸ் அது. ஸோ அது வந்து திஸ் வாட் இட் இஸ். இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த சிபிஐ இன்சிடென்ட்டுக்கும் இந்த ஜனநாயகத்துக்கும் தேர்ஸ் எ டிஃபரன்ஸ். அதாவது நம்ம இப்படி தான் பார்க்கணும். இதில் பாதிக்கப்பட்டது, ஜனநாயகத்துக்கு பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் கிடையாது. விஜய் வாஸ் பீன் பெய்ட். அவர் இதில் கூட அந்த ஆடியோ லான்ச்சில் கூட கேட்டார், என்னங்க நம்ம எதுக்குன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, நம்பி எடுக்கிறீங்களா ப்ரொடியூசரை, எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை ரொம்ப கேஷுவலாக சொன்னார். ஏன்னா they know, the producer also knows what will happen for Vijay. ஓகேங்களா? how this government will put a pressure on him. அவர் இப்ப சாதாரண ஒரு ஆக்டர் இல்ல, he is a political figure. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த producer also is ready for all those things. அது ஏன்னா இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அவர் ஆடியோ லான்ச்ல பேசிட்டாரு, அன்றே கணித்தார் விஜய்ன்ற மாதிரி. ஆடியோ லான்ச்லேயே சொல்லுவாரு, என்னை நம்பி எடுக்கிறீங்களே, ஏதாச்சும் தடைகிட வந்துருச்சுன்னா லாஸ் ஆயிரும் அப்படின்னு. ஸோ இட் இஸ் நாட் அ விஜய் ஃபிலிம் எனிமோர், இட்ஸ் a KVN ஃபிலிம். KVN ப்ரொடக்ஷன்ஸ் தான், எனக்கு காசு போட்டவங்களுக்கு தானே வலியும் தெரியும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட் cannot have a control over Vijay on this CBI inquiry itself. Very nice to know. இப்போ சார் ஓகே, ஸோ இட்ஸ் குட் நியூஸ் தட் இப்போ வந்து விஜய்க்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராது, ஃப்ரம் எந்த விதமான நெருக்கடி வராது, அரசியல் நெருக்கடி வராது அப்படின்னு. ஆனால் வந்து இப்போ என்ன எல்லாருமே சொல்றாங்கன்னா, அவருக்கு நெருக்கடி வந்து வராதுங்கிறது நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, ஆனா வந்து
the proximity of the issues first ஜனநாயகன் வந்து அவங்களுக்கு ஒரு தோல்வியா வந்து அமையுது. நெக்ஸ்ட் வந்து இந்த சிபிஐ என்கொயரி வந்து ஒரு அச்சம் கொடுக்குது. ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டன்சஸோட டைம் லைன் வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறனால இதுக்கு வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சார். இல்லை ஆக்சுவலாக நான் வந்து ஜனநாயகத்துக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா அமித்ஷாவே இவ்வளோ அவசரப்பட்டிருப்பார் அப்படியான்னு தெரியல. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுனால அந்த சேர்பர்சன் அதான் சொன்னேன். யூ நோ வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் த சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி சிபிஎஃப்சி? தெரியாது சார். நோ குவாலிஃபிகேஷன் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஸ் பர் செக்ஷன் 3. அதான் சொன்னேன். யார் வேணா போலாம். ஆமா, நீங்க ஒன்றும் இல்லை, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு பிடிக்கணும் அவ்வளோதான். ஓகேங்களா, உங்களை வந்து ரைட்டர்னு போட்டுக்குவாங்க, ஆக்டர்னு போட்டுக்குவாங்க, ஓகேங்களா, லாயர்னு போட்டுக்குவாங்க, ஆடிட்டர்னு போட்டுக்குவாங்க, என்னென்னவோ போட்டுக்குவாங்க. ஓகேங்களா, ஸோ தேர் நாட் வெரி டிரான்ஸ்பரண்ட். சிபிஎஃப்சியே இட்ஸ் நாட் வெரி டிரான்ஸ்பரண்ட். சிபிஎஃப்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன், பேனல் மெம்பர்ஸ் இருக்குங்களா, பேனல் மெம்பர்ஸ் இப்போ சேர்பர்சன் பேரை சொல்கிறீங்கல்ல, ஹூ ஹஸ் கான் ஃபார் த அப்பீல். ஓகேங்களா, மெம்பர்ஸோட பேர் எல்லாத்தையும் சொல்லுங்களேன். வை யூ கான் லிஸ்ட் இட்? 80 பேர் கிட்ட இருக்கிறாங்கன்னா இட் இஸ் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பீன் டன் பை த இது. நான் ஆக்சுவலாக இன்னொரு இதில் வந்து ஒரு பேட்டியில் வந்து நான் பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். ஓகேங்களா, நான் வந்து எக்ஸ் சிபிஎஃப்சி பேனல் மெம்பர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து என்ன கேட்டால், நான் இப்போ கரண்ட் சிபிஎஃப்சி மெம்பர் அப்படின்னா. அதான் சொன்னேன், காங்கிரஸ் ஆளும் போது 10 வருஷம் அவர் மெம்பராக இருந்தார். பிஜேபி ஆளும் போது இப்போ இந்த ஸ்டேட் செக்ரட்டரி மெம்பராக இருக்கார். நத்திங், நோ டிஃபரன்ஸ். ஓகேங்களா, இட் இஸ் ஒன்லி அ பொலிட்டிக்கல் கேம் விச் ஹஸ் பீன் ஹேப்பன் ஃபார் ஜனநாயகம். ஜனநாயகம் இட்ஸ் விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா கேவிஎம் ப்ரொடக்ஷன் சார். விஜய் வந்து பணம் பண்ணியிருப்பார், பணம் வாங்காம நடிக்க போறது இல்ல. ஓகேங்களா, சோ ஹி ஹஸ் காட் ஹிஸ் மணி. ஓகேங்களா, நவ் ஜனநாயகம் இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் கேவிஎன் தான். கேவிஎன் இஸ் இன் தி திங். அவருக்கு சீக்கிரமா ஒரு விடுவு காலம் கொடுக்கணும். கேவிஎன் தான வந்து கேஸும் போடுறாங்க. ஆமா, அவங்க தான் போட முடியும், விஜய் போட முடியாது. இட்ஸ் நாட் a விஜய் கேம். ஓகேங்களா, ஒன்லி ப்ரொடியூசர் ஹஸ் தி அப்சல்யூட் கண்ட்ரோல் ஓவர் தி ஃபிலிம். ஓகேங்களா, அதுவும் நான் அதில் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா 23 கட்டு சொல்கிறாங்க. அந்த 23 கட்டையும் வந்து இவங்க பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இட் இஸ் வைலேஷன் ஆஃப் ரூல் 24 ஆஃப் சிபிஎஃப்சி ஆஃப் தேர் ஓன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது ஜனநாயகத்துக்கு நான் பேசியிருக்கேன். அதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை கொடுக்குறீங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் மேஷ் பண்ணணும், சவுண்ட் வரக்கூடாது, மியூட் பண்ணணும், ஆல் திஸ் திங்ஸ். இட் இஸ் டோட்டலி the 23 indicative things has been given for ஜனநாயகம். let's say you be the CBFC member, I am be the producer. ஓகேங்க, நான் வந்து சொல்கிறேன், ஓகேம்மா நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் திரும்பவும் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ அது போட்டு காட்டினதுக்கு அப்புறம் யூ cannot rewrite your own order. புரிஞ்சுங்களா? இப்போ நான் ஒன்றும் இல்லைங்க, இது ஜஸ்ட் ஒரு சிஎம்டிஏவில் நீங்கள் வந்து அவர் அப்ரூவல் வாங்குறீங்க. இங்கே வந்து பில்டிங் கட்டணும்னு சொல்லி நீங்கள் அப்ரூவல் வாங்குறீங்க. அந்த இடத்த வந்து இது எல்லாமே வந்து பட்டா இடம் தான் வச்சுக்கோங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஏரியா. இங்கே வந்து நீங்கள் பார்க் விட்றீங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பாத் ஏரியா எல்லாம் விட்றீங்க. லெட்ஸ் சே 30% யூ ஆர் கிவிங் இட் ஃபார் த அதர் இது 70% ஏரியாவில் நீங்கள் பில் பண்ணுறீங்க. ஓகேங்க, நாளைக்கு வந்து இதுவும் வந்து பட்டா இடம் தான், இந்த பார்க்கை நான் வந்து பில்டிங்காக மாற்றுறேன்னு நீங்கள் சொல்லி can the CMDA can rewrite their order? So executive authorities have their limited powers. They cannot rewrite your order. This cannot be a prolonging proceedings. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப 23 முடிச்சோன்னே இதில் இது இருக்கே, இதில் அது இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யூ cannot do that. You cannot rewrite your own order. அதுதான் வந்து ரூல் 24. That has been violated. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ஆஷா வந்து ஹஸ் புட் அன் ஆர்டர். அவங்க படம் பார்த்தாங்களா, இடம் பார்த்தாங்களான்னு, இதுதான் அதை எதுவுமே தெரியாத ஒரு ஆளுங்க பேனலில் இருக்கிறதுனால அவங்க படம் பார்க்காம எப்படி ஆர்டர் போடுறாங்க. இது வைலேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆர்டிகல் 14 and ஆர்டிகல் 19 has been violated and it has not gone as per rule 24 ஆஃப் சிபிஎஃப்சி ஆக்ட். அவங்க ஓன் ஆக்ட்லேயே அவங்க வந்து கடைபிடிக்கல அப்படின்றத அவங்க ஆர்டர் போட்டாங்க. தட் ஹஸ் பீன் ஸ்டேட் பை த சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா, அவ்வளோ அவசரம் என்னன்னு தெரியல, அவங்க எடுத்துகிட்டு வந்து இது வாங்கியிருக்காங்க. ஐ திங்க் தே ப்ரிஃபர்டு சுப்ரீம் கோர்ட்டு. ப்ராப்ளி டுடே ஆர் டுமாரோ இட் வில் கம் ஃபார் ஹியரிங். நமக்கு தான் பொங்கல், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பொங்கல் கிடையாது. ஈவன் ஐ எம் கோயிங் ஃபார் அனதர் மேட்டர் டு பாம்பே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒர்க்கிங். ஸோ ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்ஃபுல்லி வில் சி தட் இட் வில் கெட் லிஸ்டட். ஏன்னா இப்போ இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே கவர்மெண்ட் முகுல் ரோத்தகி வச்சு இந்த திருப்பரங்குன்றம் கேஸ்க்கே போனாங்க. அவர் மென்ஷன் பண்ணுறதுக்கு 50 லட்ச ரூபாய், 50 lakhs மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, there is no seniority in my court அப்படின்ட்டார். there is no seniority in my court, let it come by its own line. So I will not encourage any senior to
மென்ஷன் இன் மை கோர்ட், லெட் இஸ் கம் பை இன் ஆர்டர்னு சொல்லிட்டாரு. ஸோ அதே தான் வந்து விஜய்க்கும் நடக்கும். அதனால சுப்ரீம் கோர்ட் திரும்ப டிலே பண்ணிடுச்சு நினைக்காதீங்கிறதுக்காக அதே கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இட் வில் கம் இன் த லைன். ஓகேங்களா? ப்ராப்ளி திஸ் மேட்டர் வில் பி ஹர்ட் ஆர் ஐ திங்க் ப்ராப்ளி பை டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் இட் வில் பி ஹர்ட். ஒரு நல்ல ரிசல்ட் ஜனநாயகத்துக்கு ஜனநாயகம் பிறக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஆங்ஷியஸா நம்ம எல்லாருமே இருந்தோம் இல்லையா, ஏன் வந்து ஒரு தலைவருக்கு வந்து இவ்வளோ ஒரு நெருக்கடி வருது அப்படின்னு. பட் கமிங் பேக் டு திஸ் சிபிஐ என்கொயரி, இப்போ நீங்கள் வந்து முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க தட் விஜய் மட்டும் தான் வந்து போக முடியும் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்குன்னு. இப்போ விஜயோட சேர்ந்து இப்போ நம்ம இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, லாயர்ஸோ இல்லைன்னா வந்து சம் கைண்ட் ஆஃப் லீகல் டீமோ அவரோட சேர்ந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? ஜஸ்ட் என்னுடைய இல்லை, ஆக்சுவலாக சிபிஐ என்கொயரி பொறுத்தவரைக்கும் ஏன்னா ரெகுலர்லி வி ஆர் அட்டெண்டிங் தோஸ் என்கொயரிஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் லேடினா போகிறாங்க, ஓகேங்களா? இப்போ லேடினா போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வில் ரெக்வெஸ்ட் ஆஃபீஸர், ஓகேங்களா, தே ஃபர்ஸ்ட் டைம் தே கம்மிங் அவுட் ஃபார் திஸ் என்கொயரி அண்ட் ஆல் த ஸ்டஃப், ஓகே அப்படின்னு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா they will allow us to sit next to them. We are muted. நம்ம எதுவுமே பேசக்கூடாது. As an advocate I should not talk. Okay. That is the rule also. Okay. That is the rule, I should not talk. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கூட ஒரு என்கொயரி போகிறப்ப அவங்க வந்து லேடி அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் தெரிஞ்சவன் உட்காந்துருக்கான்றது மட்டும் தான். I cannot signal them, I cannot talk, I cannot answer to their questions. I can be only a mute spectator of the entire proceedings. புரிஞ்சுங்களா? இப்போ விஜய் மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம இன்னொரு அட்வொகேட் வந்து போய் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வில் ஆல்வேஸ் த அட்வொகேட் வில் ஸ்டே அவுட். ஓகேங்களா? வில் ஸ்டே அவுட். திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்போ தான் அவங்க கேட்டு அவங்க விசாரணை பண்ணுறோம் அப்படின்ட்டுங்க. அது ஆக்ட் படியே அப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ லீகலாக எந்த அட்டார்னியுமே வந்து வில் நாட் பி ஸ்டேயிங் வித் விஜய் for this inquiry. So this will be with Vijay and CBI team. Okay. And CBI team முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க ஹைராக்கியில் பெருசாக இருக்காங்க. ஜென்ரலாக நாங்கள் இப்படி தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டரும் அவங்க டீமு, டெக்னிக்கல் டீமு. ஓகே, இப்போ ஒரு டெக்னிக்கல் கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டருக்கு மேக்ஸ் புரியலன்னா என்ன பண்ணுறது? ஓகேங்களா? ஸோ அவங்க டெக்னிக்கல் டீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ஸு, இந்த செக்கு, அந்த மாதிரி ஒரு டீம் ஒரு 3-4 பேர் உட்காந்து விசாரணை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விசாரணை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் தே வில் கால் தேர் ஹையராக்கி, தட் இஸ் எஸ்பி ஆர் கமிஷனர் ஆஃப் ஸோ டிபார்ட்மெண்ட். அவங்கள கூப்பிட்டு அவங்க ஒரு ஃபைனலாக ஒரு 1 hour பேசுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் வாட் வி டாட்டர் ஃப்ரம் திஸ் திங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, 2-3 கேள்விகள் கேட்பாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படிமா. திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இது எல்லாமே ப்ரொசீஜர் தான். நோ நதிங் இஸ் எக்ஸாஜரேட்டட் ஆர் எதுவுமே வந்து அளவுக்கு மீறி வந்து எதுவுமே பண்ணல. ஓகே, ஏன் நான் இது கேக்குறேன்னா சார், நீங்க இன்னைக்கு எந்த சேனல்லையுமே இல்ல கதை கட்டுறது வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சினிமா நிறைய பேர் வந்து இப்போ எப்படி கூகுள் டாக்டர், கூகுள் அட்வொகேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா இப்போ கூகுள் சிபிஐ ஆபீசர்ஸ்னும் இந்த கேஸ்ல எக்ஸாக்ட்லி சார், கூகுள் சிபிஐ ஆபீசர்ஸ் வந்து முழுக்க நியூஸ்ல வந்து அதான் எனக்கே வந்து இதுல யாருக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பேசுற மொராலஸ் இந்த வலதுசாரிக்காரங்க வந்து என்னன்னு கேக்குறீங்கன்னா they want to sideline விஜய். எஸ், ஓகேங்களா? இல்ல நான் வந்து இன்னொன்னு சொல்றேன். ஓகேங்களா? this has happened payout to the another person also. That's the reason he never entered the politics. Okay. பிகாஸ் எல்லாத்துக்கும் இந்த சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணுறது, இந்த ப்ரெஷர் இம்பேக்ட் போடுறது, இது எல்லாமே வந்து நடக்கும். ஓகேங்களா? பட் இந்த சிபிஐ இந்த என்கொயரியை வச்சு 100% பண்ண முடியாது. ஓகே, ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ப்ரொடியூசர் கால், இட் இஸ் நாட் விஜய் கால். அதனால அது வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்கவே முடியாது. புரிஞ்சுக்கலாம்? 100% வந்து there is no pressure on Vijay on both the side and on both the corridor. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே சொல்லிக்கிறது தான். இப்போ வந்து அவன் மிரட்டுவோம் பார்த்தீங்களா, மிரட்டினோடனே இங்கே வந்துருவாங்க. அந்த மாதிரி டைரக்டாக போய் வண்டியில் ஏறுற மாதிரி இதை மாதிரி இந்த நாலேஜே இல்லாதவங்க. பிகாஸ் இதுக்கு மேலே ஒரு 3 member கமிட்டி இருக்குது. இதுக்கு மேலே வந்து they have to give the monthly report to the Supreme Court.
ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட்டில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு விஜய் சைட்லேருந்து பெரிய ஆர்கியூமெண்ட்டே பண்ணல. ஓகே. விக்டிம் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கவுன்சில் ராகவாச்சாரி பண்ணார். ஓகேங்களா. இவங்க ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஸ்டார்டட் த்ரோயிங் த கொஸ்டின்ஸ். எப்படிப்பா இப்படி ஆர்டர் போட்டீங்க? ஓகே, ப்ரேயரே இப்படி கிடையாது. ஆமாம். ஓகேங்களா. சுப்ரீம் கோர்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து ஒரு சஸ்பீஷியஸில் வந்துருச்சு. பிகாஸ் இங்கே சென்னை பெஞ்சில் வந்து போட்ட ஆர்டர் அந்த ஜட்ஜுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி டு பிரிங் அப் அன் எஸ்ஓபி. ஓகேங்களா. எஸ்ஓபி வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொண்டு வாங்க ஃபார் தி ஸ்டாம்பேட் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். பட் அவர் வந்து விஜய் அவதூறாக பேசுறது அது பண்ணுறது. சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டிக்டேட்டட் தட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ரி டு கிவ் ஹவ் யூ லிஸ்டட் த மேட்டர் பிஃபோர் அ சிங்கிள் ஜட்ஜ்னு. இது நம்ம கோர்ட்டுக்கே ஒரு கேவலம், பார் அண்ட் பெஞ்ச் ரிலேஷன்ஷிப்கே ஒரு கேவலம். ஸோ அப்படிங்கும்போது இந்த சைடு விக்டிம் வந்து போட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சைட்லேருந்து அவங்க கேட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 மெம்பர் கமிட்டி ஷுட் ஆர்கனைஸ்ன்னு தான் கேட்டாங்க. விக்டிம் சைட்லேருந்து கேட்ட இது கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐ கேட்டிங்க. சுப்ரீம் கோர்ட் ரெசல்ட்டை மர்ஜ் பண்ணி ஓகே போத் ரிப்போர்ட் டு மீ அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நவ் இட் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். யூனியன் கவர்மெண்ட் கையில் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு பிஜேபி லெட் கவர்மெண்ட் கையில் சிபிஐ வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் டு கிவ் த ரிப்போர்ட் டு ஸோ திங். பிகாஸ் அந்த ரிப்போர்ட்டுக்கு கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்களும் வில் பி இட்ஸ் அ லேர்னட் பர்சன்ல. இந்த சேர் பர்சன் நோ குவாலிஃபிகேஷன்ன்ற மாதிரி இல்லையே. They both are IAS and headed by a judge of Supreme Court. அப்படிங்கும்போது this will be a proper investigation. No need to worry about all these things. This is merely investigation. நாளைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து செக்ரட்டரி புஷி ஆனந்த் கூப்பிடுவாங்க, ஆதவ அர்ஜுனா கூப்பிடுவாங்க, நிர்மல் குமாரை கூப்பிடுவாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் அதே மாதிரி அவங்களோட கலெக்டர், இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுருக்காங்க. ஆனா விஜய் போறது தான் வந்து ரொம்ப பெரிய நியூஸ் ஆயிட்டு இருக்கு. இல்ல அதுதான் இப்போ எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. ஐ மீன் தட் இஸ் திஸ் இஸ் ஸ்டாம்பேட் இஸ் a collective responsibility. ஆமா. ஓகேங்களா. அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கலெக்டர் கண்டிப்பா வரணும், ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் டிஆர்ஓ கண்டிப்பா வரணும், ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த டாக்டர்ஸ் கண்டிப்பா வரணும், போலீஸ் அத்தாரிட்டிஸ். இன்னைக்கு வந்து ஏடிஜிபியா இருந்தவர் தான் வந்து இன்னைக்கு டிஜிபி ஆயிட்டாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவர் தான் இங்க லா அண்ட் ஆர்டருக்கு வருவார். அதான் போன வாட்டி நான் சொன்னேன், அவரையும் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. அவருக்கு இந்த கவர்மெண்ட் பரிந்துரை செய்யும், அவரை தான் டிஜிபி லா அண்ட் ஆர்டரை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அது நடக்காது கண்டிப்பா. 3 மெம்பர்ல வந்து ஏன்னா ஹி இஸ் அ பயஸ்டு பர்சன். ஆசீர்வாதம் இஸ் த பயஸ்டு பர்சன்றதை வந்து கண்டிப்பாக யூபிஎஸ்சி வில் டிட்டர்மைன் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எவ்ரிபடி வில் பி கால்டு ஃபார் திஸ் இன்வெஸ்டிகேஷன். இந்த இதை பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி வில் பி கால்டு ஃபார் திஸ் இன்வெஸ்டிகேஷன். நீங்கள் எப்படி இந்த ரிப்போர்ட்டு கொடுத்தீங்க? 500 போலீஸுங்கிறீங்க, 600 போலீஸுங்கிறாங்க. பிகாஸ் தேர் டசன்ட் ஹாவ் எனி கான்க்ரீட் நம்பர் இட் செல்ஃப். அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொன்னது 600ன்னாங்க. இங்கே வந்து டேவிட் ஆசீர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 500 போலீஸ்னாரு. ஸோ தேர் இஸ் அ மிஸ் மேட்ச் இன் தி நம்பர்ஸ். இதுக்காக என்கொயரி கூப்பிடுறாங்க. ஓகே. உங்களை கூப்பிட்டு எதுக்குன்னா நீங்கள் எந்த என்கொயரி, யாரை டிப்யூட் பண்ணீங்க, எத்தனை இன்ஸ்பெக்டரு, எத்தனை கான்ஸ்டபிள், எந்த யூனிட்லேருந்து போனாங்க, எந்த யூனிட்டில் வந்தாங்க, எங்கே நின்னாங்க. எங்க 41 பேர் இறந்துருக்காங்க, நடுவில் ஒரு போலீஸ்காரங்க கூட சாவலைங்க. ஆமாம், ஒரு போலீஸ்காரங்க கூட சாவலையே. அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம நம்ம எப்படி நான் அது டவுட் பண்ணுறது? ஐம் ரைசிங் எ கொஸ்டின். ஐ ஹாவ் அ சஸ்பிஷன். இப்போ போலீஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 600 போலீஸ் அங்கே இருந்திருந்தா அந்த 41 பேருக்கு நடுவில் ஒரு போலீஸ் வந்து தடுத்துருப்பாங்கல்ல. ஆமாம். அந்த போலீஸ் வந்து குச்சி வச்சு அடிக்கிறாங்கல்ல. Who has given the authority that this crowd management இவ்வளோ cramped crowd இருக்கும் போது who has given the authority to keep the crowd? டிவில வந்து லத்தி சார்ஜே போடலன்னு சொல்றாங்க சார். அது ஒரு சின்ன பையன் வந்து சொல்றான். அடுத்த நாள் வந்து சின்ன பையன் வந்து சொல்றான், என்னை எதுக்குங்க அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த போலீஸ்காரருக்கு திடீர்னு மனசாச்சு, சாரிப்பா நீ ஓடுப்பா அப்படின்னு மற்றவங்க என்ன அடிக்கிறாராம். ஓகேங்களா. அந்த சின்ன பையன் சொல்றான். ஓகேங்களா. Who has given the authority? இது வந்து யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு? ஹூ ஹஸ் கிவன் த லத்தி சார்ஜ் அத்தாரிட்டி? இதை வந்து விஜய் கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவங்க. விஜய் என்ன ஒரு 2 மணி நேரம் பேசுகிறாரா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் பேசுகிறாரு. அப்படியே கார்ட் பண்ணி அவரை தூக்கி கொண்டு போய் வெளில விட்டுருக்கலாம்ல. Why they didn't do that? அதாவது இந்த போலீஸ்காரங்க கொண்டு வந்து கரெக்டாக நிப்பாட்டி அது விஜய் பாயாலவே அவங்களுக்கு வாழ்த்தையும் கொடுக்க வச்சுட்டாங்க. அங்கே விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு he was seriously, அதாவது the innocent to the core சொல்லுவோம்ல, அப்படிதான் நேரா எங்கே கொண்டு வந்து அவனை பிளான் பண்ணுமோ அங்கே பிளான் பண்ணிட்டோம்ப்பா. இட் இஸ் லைக் பிளான்டிங் அ பாம் மாதிரி. இதை பிளான்ட் அ விக்டிம் over there.
then they created all this nonsense. So all this has to be this thing in the inquiry. இவங்க எல்லாரும் போயிருக்காங்க கூட இல்ல இவங்க எல்லாரும் போறாங்க, இவங்க எல்லாத்தையும் விசாரிப்பாங்க, புரிஞ்சுங்களா? இது எல்லாத்தையும் விசாரிச்சு, ஏன்னா இப்போ the doctors are answerable like anything, ஓகேங்களா? இது எல்லாருமே இந்த அமைச்சர் next probably that is they will be calling so and so, why when you got the news, how you flew from Dubai to Tirchi and how you attended, why you went back immediately. 41 பேர் செத்துருக்கும் போது டெபுட்டி சிஎம் உடனே உல்லாச பயணத்துக்கு திரும்ப போயிட்டாரு. ஆமா, ஓகேங்களா? இது ஒன்று நீ வந்திருக்கே வேணாம், உல்லாச பயணத்திலே இருந்திருக்கலாம், வந்துட்டு உல்லாச பயணத்துக்கு வந்துட்டு ஓகேங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கோ. இப்போ ஒன்று அதில் வந்து நடிகர் தங்கம், ஆஸ்கர் வின்னிங் அவார்ட்ஸு, இவங்கன்னா எப்படி வந்தாங்க, அடுத்து அன்பில் மகேஷ் நீங்கள் ஏதுக்கு அழுதிங்கன்னு கேட்பாங்க. இல்லை எல்லாமே கேட்பாங்க, ஓகேங்களா? ஹவ் யூ காட் இட், வென் யூ காட் திஸ் நியூஸு, ஷோ ஃபோன் ரெக்கார்ட்ஸ், எல்லாத்தோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இஸ் இட் ஹேப்பனிங் இமீடியட்லி, இங்கே மாசு இங்கேருந்து இமீடியட்டாக அங்கே போனாரா, ஓகேங்களா? வேர் ஹி வாஸ், அவங்க லைன் டவர் கனெக்ஷன் எடுப்பாங்க. எல்லா இன்வெஸ்டிகேஷன் இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்சனா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா they have to clear நீங்க போறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, டவர் ரெக்கார்டிங்ல இருந்து எல்லாமே. ஓகே, நீங்க டவர் ரெக்கார்டிங், they are not a very small person because hence I am into this CBI ED. நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரா நம்ம லொகேஷன், டவர் லொகேஷன் எங்க இது எல்லாத்தையும் பாக்குற மாதிரி எல்லாத்தையும் அவங்க எடுத்து வச்சிருவாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவாங்க. நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க வரைக்கும் அவங்க எடுத்துருவாங்க. It has happened to me also. ஓகே, இங்கே சென்னைக்கு வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேல என் ரூமை திறந்துருக்காங்க டமால்னு. ஐ வென்ட் ஃபார் அதர் கேஸ் ஓவர் தேர். ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ தே வில் பி வெரி வெரி தரோ, தே வில் பி வித் யுவர் ஃபோன், தே வில் ஃபைண்ட் அவுட் வேர் யூ ஆர் அண்ட் எவ்ரி திங். ரொம்ப கிளியராக இருப்பாங்க. இப்போ நீ இவ்வளோ பேர் சொல்கிறீங்களே, நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நயனா நாகேந்திரன் போன்ற பேரெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி தான் அது காரணமே சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ அவரை வந்து சிபிஐ வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யார்? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி பிரைமே அவர் தானே சார். அவரை கூப்பிடாம எப்படி சார்ஜ் ஷீட் போடுறது? என்ன, because Vijay has not done this meeting the first time. ஆமா, I think it is third or fourth meeting. ஆமா, ஓகேங்களா? திருமூர் பிரச்சனைல இது வந்து third or fourth meeting நினைக்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீட்டா ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணாங்க. ஆமா, you know what is a vindicta? நீங்க ஸ்பீக்கர் பக்கத்துல போய் மேக்னெட் வச்சீங்கன்னா போதும், ஆஃப் ஆயிடும், ஓகேங்களா? கரகரன்னு விஜய் பேசுறது வந்து எதுவுமே கேட்கல, திருச்சியில பேசுறது வந்து எதுவுமே கேட்கல. கரண்ட் கட் பண்றது, ஆமா, கரண்ட் கட் பண்றது, இது பண்றது கேட்டா நீங்க தான் வந்து இது கொடுத்தீங்க, பர்மிஷன் கொடுத்தீங்க, அது கொடுத்தீங்க அப்படின்னு. ஏன்னா ப்ராப்ளி தட் இஸ் அந்த வண்டி போற இதுக்காக வந்து அந்த வண்டி இடிச்சிடாம, ஏன்னா இட் இஸ் அ வெரி டால் வெஹிக்கிள், ஓகேங்களா? அதுல இது பண்றது, அதுல ஏதாச்சும் ஒன்று பட்டுருவோம் படாதவங்கிறதுக்காக. பட் ஆனால் அதுக்கு நான் கூட கதை கட்டினாங்க, ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மீட்டிங் விச் ஹஸ் ஹேப்பன்ட் பை விஜய், ஓகேங்களா? ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக வந்து கரூரில் வந்து இது முடிஞ்சிச்சுன்னா வந்து என்ன அர்த்தம் அது, ஓகேங்களா? அதர் 2 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து எங்கே போனீங்கனாலும் இட் இஸ் அ கம்ப்ளீட் டேமேஜ் டு டிஎம்கே, ஓகேங்களா? இன்னைக்கு வந்து விஜய் இன்னைக்கு வந்து சேர்றவங்க மட்டும் விஜய் கிடையாதுங்க, ஓகேங்களா? ஒரு மீம்ஸ் போடுறாங்க விஜய்க்கு, ஓகேங்களா? என்கேஜ்மெண்ட் பத்திரத்தில் வந்து குடும்பத்தோட எனக்கு விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்ல, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நேற்று ஒரு பொண்ணு போடுது, ஓகேங்களா? அந்த பொண்ணு என்ன டிவிகேல கார்டா வாங்கியிருக்கு இல்ல, ஓகேங்களா? அது ஒரு ஆமா, என்ன அவங்களோட ஆசைகள் எல்லாமே ஒரு ஃபேமிலியா வெளியில வந்திருக்காங்க. நீங்க யார் யாருக்குன்னா ஓட்டு போடுவீங்க அப்படின்னு தூத்துக்குடியில ஒரு ஃபேமிலி நேற்று ஃபார்ம் ஹவுஸ்ல பார்த்தேன் ஒரு மீம்ஸ்ல, ஓகேங்களா? ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் டிஎம்கே அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாப்புல, இன்னொருத்தவங்க ஏடிஎம்கேன்னு சொன்னாங்க. அந்த ஒரு 30 ஃபேமிலி இருப்பாங்க, ஓகேங்களா? மிச்சம் 28 பேரும் வந்து டிவிகே விஜய்னு கத்துறாங்க பாருங்க. தட் இஸ் ஆல் யூ கேனாட் கிரியேட் திஸ் திங். நீங்க வந்து நீங்க ஆமா, நீங்க காசு கொடுத்தோ இது பண்ணியோ பண்ண முடியாது. நீங்க பராசக்தி மாதிரி இருந்தீங்க, 50 மில்லியன் வியூவர்ஸ் காட்டலாம், ஓகேங்களா? சும்மா 50 மில்லியன் வியூவர்ஸ்க்கு வந்து இவ்வளோ லைக்ஸ் வராதா, இவ்வளோ கமெண்ட்ஸ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு we can list out all these things that has been decoded by lot of people, ஓகேங்களா? lot of channels has been decoded. இது எல்லாமே வந்து promoted இது வியூஸ், it is not a views which has been seen by people அப்படின்னு. அந்த மாதிரி விஷயத்தை வந்து இன்னைக்கு இந்த விஜய்க்கு சப்போர்ட்டை வந்து மக்கள் மூத்திலேருந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ nobody can put a barricade for it. So இது ஜஸ்ட் இந்த என்கொயரி, இது ஆல் திஸ் திங்ஸ், நத்திங் டு வரி அபவுட் திஸ் என்கொயரி, ஓகேங்களா? அவர் என்கொயரி முடிச்சுட்டு வர போகிறாரு.
அவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போகிறாரு. அவர் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் எல்லாத்தையும் டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட முன்னாள் அமைச்சரை கூப்பிடுவாங்க. அவரை கூப்பிட்டு அவரை அங்கேயே வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் அங்கே பொங்கல். ஆமாம். இல்ல சார், ஏன் கேக்குறேன்னா சில பேர் வந்து விஜய வந்து அரெஸ்டே பண்ண போறாங்கன்னு கன்க்ளூஷனுக்கு வராங்க சார். ஒரு என்கொயரி கூப்பிட்டத போய் அவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க, நெக்ஸ்ட் தீஹார் ஜெயிலா இல்ல புழல் ஜெயிலான்னு வந்து யோசிப்பாங்க. அப்படிங்கிற லெவலுக்கு அளவுக்கு போயிட்டாங்க சார். ஒரு என்கொயரினாலே அரெஸ்ட்னு அர்த்தமா? இன்னொன்னு சொல்றேன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இஃப் அட் ஆல் விஜய் ஹஸ் டு பி அரஸ்டட்னு வச்சுக்கோங்களேன், they cannot put him in Tihar jail. அது கூட தெரியல. ஓகே ஓகேங்களா? எஃப்ஐஆர் நீங்கள் எங்கே போட்டிருக்கீங்க? தமிழ்நாட்டில் போட்டு தீகாரில் கொண்டு போய் வைப்பீங்களா? எங்க 2G ஊழல் நீங்க அங்க பண்றீங்க, அங்கனால உங்களை அங்க கொண்டு போய் இல்ல அதுதான் காமன் சென்ஸ் இல்லாதவங்க. எஃப்ஐஆர் இங்க போட்டீங்கன்னா நீங்க why they should call விஜய் over there. ஓகேங்களா? இங்கே கூட்டிட்டு வந்து இங்கே விஜய் இங்கே ரிமாண்ட் பண்ண வேண்டியது தானே. ஓகேங்களா? எதுக்கு டெல்லியிலேருந்து கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு? ஸோ இட் இஸ் ஒன்லி அது நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இட்ஸ் an answer to what. Even though they want to do it அப்படின்னா தீகார்லாம் பண்ண முடியாது. They have to do it in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். This FIR has been transferred from our state government to CBI. So they will be continuing the same FIR. ஓகேங்களா? டெல்லிக்கு போனதே லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ்க்காக மட்டும். அவ்வளவுதான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா 3-member committee has been headed in Delhi. They have to give the report to Supreme Court. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது அவங்க 3-member committee இங்கே வரணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? ஓகேங்களா? அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தானே போகணும். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்க, ஹெட்டட் பை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. விஜய் வந்து இஸ் அ பொலிட்டீஷியன், ஸோ அண்ட் ஸோ கூப்பிட்டா வந்து தான் ஆகணும். ஆமாம். ஓகேங்களா? there is no bar in that. So there is no nothing. டெல்லிக்கு போறது, அதுக்கு போறது, அரெஸ்ட் ஆக போறது இல்ல, ஒண்ணுமே எல்லாமே கட்டுக்கதை. ஆமா. இப்ப நமக்கு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து மதுரை பெஞ்சுன்னு இருக்குது, அந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுன்னு வந்து ஒன்று பெங்களூர்லயோ ஒன்று சென்னையிலயோ ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இங்கே ஜட்ஜ் இருந்தாங்கன்னா இங்கே நடத்தியிருப்பாங்க. So it is only a Supreme Court is there in Delhi, so that the inquiry has been conducted there. இதுக்கு ரிமாண்டுக்கான வாய்ப்பே கிடையாது. ரிமாண்ட் பண்ணணும்னா அவங்க எங்க பண்ணணும்? They have to do it in Tamil Nadu, not in Tihar. அதாவது இந்த அதுதான் சொல்றேன், மொத்த முட்டாளுங்களும் வந்து மைக் எடுத்துட்டு பேசினா எப்படி இருக்குமோ அது அப்படிதான் நடக்குது. ஓகே, எல்லாமே அதான் கூகுள் சிபிஐ ஆஃபீஸர்ஸ் இவங்கனா. கூகுள் சிபிஐ ஆஃபீஸர்ஸ், கூகுள் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான். பட் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் நரேட்டிவ்ஸ் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆஸ் அ லாயராக இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் ஆஸ் அ நார்மல் வியூவர். ஏன்னா இன்னைக்கு விஜயை வந்து சப்போர்ட் பண்ணி சோஷியல் மீடியாலேயோ இல்லைனா வந்து ப்ராட்காஸ்ட் மீடியாலோ பேசுறதுக்கு ஒரு பர்சன் கூட இல்லை, எல்லாமே வதந்திகள். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி நத்திங் ஆஃப் இட் இஸ் ட்ரூ. உண்மையாக இருந்தால் கூட நம்ம வந்து அதை ஏற்றுக்கலாம், ஆனால் அது உண்மையே இல்லாத இல்லை. இதை வந்து இப்போ யூஆர் தட் இஸ் நீங்கள் என்னை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ கேட்குறீங்க. தட் இஸ் I have done my CBI cases and ED cases in the past. This is my என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுது. இவங்க யாரை கூப்பிட்டு கேட்குறாங்க? ஓகேங்களா? இதை பற்றினா எதுவுமே தெரியாது. நார்மல் போலீஸ் ஸ்டேஷனை பற்றி கூட தெரியாத ஒரு பர்சனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் சிபிஐ பற்றி பேசுங்க. அதை இப்போ பிஜேபி ரெடி பண்ணிருச்சு, நெருக்கடி கொடுக்க போகிறாங்க, கூட்டணிக்கு வர வைக்க போகிறாங்க அப்படின்னு. இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூத்த பத்திரிகையாளர் ரெங்கராஜ் பாண்டே அவர் சொன்னார். ஓகேங்களா? அமித்ஷாவோட இந்த சிபிஎஃப்சி ரொம்ப சூடாகி விஜய் ஃபேமஸ் ஆகி விட்டுருச்சுப்பா அப்படின்னாரு அவர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஓரளவு தெரிஞ்சவங்க கூட வலதுசாரியாக இருந்தால் கூட சில பேர் என்ன கரெக்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதோட அமித்ஷாவோட வந்து வேகமாக வேலை செஞ்சது இந்த சிபிஎஃப்சி பையன். எதுக்கு போய் இவ்வளோ வேலை செஞ்சாங்கன்னே தெரில. இப்போ அனுதாபங்கள் ஃபுல்லாக வந்து கேவியனுக்கு போல விஜய்க்கு வருது அப்படின்ட்டார். ஆமாம். ஓகேங்களா? சேம் லைக் திஸ். இதை வந்து யார் பேசுகிறாங்கிறத மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி இல்லாதவங்க, அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி தெரியாதவங்க, அந்த வழக்குங்களெல்லாம் பற்றி ஆராயாதவங்க, அவங்கன்னா வந்து இந்த சிபிஐ பற்றி பேசுகிறதும் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பேசுகிறதும் வை தே கோயிங் டு சுப்ரீம் கோர்ட், வென் தே கோயிங் டு சுப்ரீம் கோர்ட், அந்த மாதிரி எந்த விஷயமும் தெரியாதவங்க தான் அதை வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்களனா நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்க கூடாது. இது ஜஸ்ட்டு ஒரு விசாரணை தான். ஆல் விட்னஸ் வில் பி கால்டு ஃபார் திஸ் திங்.
விஜய் இஸ் ஒன் ஆஃப் த விட்னஸ் டு த ப்ரொசீடிங்ஸு. ஓகேங்களா, எல்லா விக்டிம்ஸையும் திரும்ப கூப்பிடுவாங்க. அந்த விக்டிம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி விக்டிம்ஸ் வந்து அவங்க மனநல சரியாமல் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க வீட்டுக்கே அங்கே போய் என்கொயரி பண்ணுற மாதிரி இருக்கும். கரூரில் இன்னொரு ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஆஃபீஸில் என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கன்னா விக்டிம்ஸ். அவங்கள நீங்கள் வந்து சிபிஐக்கு வா இதுக்கு வானா அவங்க ட்ரெயின் பிடிச்சி போவாங்களா? ஸோ தே ஹாவ் சம், ஏன்னா எல்லாருமே வந்து நிறைய பேர் அதில் சில ஏழைகள்லாம் கூட இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில இது வந்து பார்த்தீங்கன்னா விக்டம்ஸ்னா ஒரு டீம் வந்து விசாரிக்கும். ஓகேங்களா, விட்னஸ்ட்னா ஒரு டீம் வந்து விசாரிக்கும். ஓகேங்களா, சஸ்பெக்டட் அக்யூஸ்டு அப்புறம் அவங்கள்ட்டனா வந்து ஒரு டீம் விசாரிக்கும். அந்த மாதிரி வந்து வேற வேற டீமாக பிரித்து விசாரிப்பாங்க. சார், ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து பஸ் வந்து அவங்க சீஸ் பண்ணியிருக்கதா வந்து நியூஸ் வருது. பட் அது சீஸ் பண்ணப்படலை. ஓகே, இட் வாஸ் ஜஸ்ட் டேக்கன் ஃபார் த இன்வெஸ்டிகேஷன். ஆனால் அது வந்து கரூரில் நடக்குது அப்படின்னு, ஐ மீன் கரூரில் நடக்குது. ஆனால் எதுக்கு விஜய் மட்டும் டெல்லிக்கு வராங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க சார். இல்லை, நான் அதுதான் நான் சொன்னேன். இந்த பஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் திஸ் பஸ் காட் ஆல் திஸ் கேமரா வந்து 360 degrees மோட் ஆர் நாட், அந்த கேமராவோட ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த வழியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், எப்படி பஸ் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு இப்போ வந்து ஒரு வெஹிக்கிளை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் இங்கே பார்க் ஆகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது, இந்த வெஹிக்கிள் மூவ் ஆகும்போது எவ்வளோ கிராம்பேட் ஆகும். ஓகேங்களா, இட்ஸ் ஆல் த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வாட் தே ஹாவ் டு டூ இட். புரிஞ்சுங்களா, இது பண்ணாமல் நம்ம எப்படி பண்ணுவாங்க? ஓகேங்களா, ஸோ இந்த பஸ்ஸோட ஹைட் இவ்வளோ, இங்கே வந்து இவ்வளோ இது இருக்குது, இங்கே வந்து செருப்பு தூக்கி அடித்தா எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் டெக்னிக்கலாக வந்து அவங்க நிறைய கேமராஸ் கண்டிப்பாக சுற்றி இருக்க கேமராஸ், பிகாஸ் ஐ வில் சஸ்பெக்ட் அதெல்லாம் வந்து எடுக்கணும்னு சொல்லுவேன் நான். அதுதான் தட் இஸ் அ ப்ராப்பர் என்கொயரி. இஃப் தே டோன்ட் டூ தட்னா தான் இட் இஸ் நாட் என்கொயரி. அப்ப இது வந்து nothing, this does not raise any kind of suspicion. இது ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ நான் போகிறேன். ஓகேங்களா, நான் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு சைக்கிளில் போகிறேன். ஓகேங்களா, ஒரு 2 வீலர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த 2 வீலர் எடுத்துகிட்டு போய் போலீஸ் வச்சுக்குவாங்க. அதுக்கு என்ன போயிடும் அது ஸோ தே வில் செக் ஆல் திஸ் திங்ஸ். ஜென்ரலாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பிரேக் இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டவங்க சார்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மைனர் ஃபார்மாலிட்டிஸ் விச் ஹஸ் டு பி ஃபாலோட். ஓகேங்களா, இதுனா விஜயை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. விஜய் இப்போ மட்டுமா கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இஃப் இட் இஸ் ரெக்வயர்ட் தே வில் கால் ஹிம் அகெயின். ஓகேங்களா, கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இது பண்ணும்போது இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களே, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ், அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஏன்னா அவர் கூட இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் வந்து அவர் கூட இல்லாமல் இருக்கலாம், அவர் இப்போ 10 அடி தள்ளி இருக்கலாம். 10 அடி தள்ளி இருக்கிறவரோட நோக்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆமாம். ஓகேங்களா, இங்கே இருக்கிறவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். அங்கே வந்து கிராம்பேட் ஆச்சா, இங்கே வந்து ஆச்சா, எங்கே ஸ்டாம்பேட் ஆச்சு, இது விசாரணைன்னா டீட்டெயிலாக தெரியணும். ஸோ தே வில் மார்க் ஆல் த காயின்ஸ். அதுக்கப்புறம் அந்த செருப்பு எங்கே வாங்குச்சு, இந்த செருப்புனா எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் ஒரே கடையில் வாங்குச்சா, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஹூ ஹஸ் கிவன் திஸ், ஒரே டைரக்ஷனில் எரியப்பட்டுச்சா. ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு செருப்பு வருது, அங்கேருந்து ஒரு செருப்பு வருது, இங்கேருந்து ஒரு செருப்பு வருது. இப்படி எல்லா கூட்டத்துலையுமே நெருக்கடியாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஆனால் எல்லா கூட்டத்துலையுமே வந்து விஜய் மேலே செருப்பு இருந்துச்சா, அதுவும் ஒரே மாதிரி செருப்பாக இருந்துச்சா. செருப்பு கடைக்காரனை கூட கொண்டு போய் என்கொயரியில் வைப்பாங்க. உன் கடையில் வந்து யார் செருப்பு வாங்கலாம், இந்த மாதிரி செருப்பு இந்த கரூர் மட்டத்தில் நீ தான் விற்றுருக்க. ஓகேங்களா, அப்படின்னா என்ன, அவர் வந்து அக்யூஸ்ட் ஆகும். யாரையுமே விட்டு வைக்க மாட்டேன். கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வர டவுட்டுங்க, நீங்களும் பேசும்போது எனக்கு வர்றது. ஓகே, ஐம் நாட் ப்ரிப்பேர்ட், ஐம் நாட் நோவேர் இன்டு திஸ் இன்வெஸ்டிகேஷன், திஸ் இஸ் நாட் மை ஜாப். ஆனால் என்னோட நான் சஸ்பெக்ட் பண்ணுறது எங்கெங்கன்னா போது பாருங்க. நீ செருப்பு எங்கேயோ வாங்கியிருக்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது செருப்பு, அப்படின்னா ஒரு கடையில் தானே வாங்கியிருக்கணும் செருப்பு. அதில் கூட நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ எவ்ரி திங் கேன் பி டன். ஸோ இந்த நரேட்டிவே வந்து ஒரு தப்பான விஷயம். நத்திங் இஸ் வித் விஜய் வந்து தனியாக நிற்பார். அவங்க யாருன்னா அவர் கூட்டணிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அத்தனை பேர்த்தையும் சேர்த்துக்கிட்டு நிற்பார் அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ நோ வேர் திஸ் பிஜேபி கவர்மெண்ட் கேன் ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் விஜய் with regard to the CBI. CBFC வந்து பார்த்தீங்கன்னா it is only to the production company. Nowhere Vijay is connected to ஜனநாயகன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசலாம். Thank you so much.